சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் முத்து மீனா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை ரவி ஸ்ருதி 2 பேருமே கேட்டுடுறாங்க. நீங்கள் எவ்வளோ ரொமான்டிக்கான ஆளாக இருக்கீங்க, ஆனால் அந்த ரவிக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் அந்த அமௌண்ட் வாங்குறதுக்காக ஓனரை போய் பார்க்க போகலான்னு போனால் அவங்க உடம்பு சரியில்லாமல் கோமாவில் இருக்காங்க. நீங்கள் இதனால மேனேஜரை தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மனோஜுக்கு அந்த மேனேஜருக்கு செட் ஆகாமல் தான் இருக்கும். அவரும் போவார், அவங்கக்கிட்ட பேசுவார். இப்போ அந்த கம்பெனியோட பொறுப்பு எல்லாமே எனக்கு தான், யாருக்கு ஆர்டர் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது, அதனால் உங்கள் ஆர்டரை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது எப்படி நீங்கள் எங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சண்டைக்கு நிற்கிறாங்க. இல்லைம்மா பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் நம்ம முத்துவோட வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருப்பார். வீட்டுக்கு வந்ததுமே நல்லா சோபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காருவார். நீங்கள் எதுக்குங்க வந்தீங்க, யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல்ல சொல்ல மாட்டேன் பாரு. அப்புறம் ரோஹிணி மனோஜ் 2 பேருமே வந்துடுவாங்க. நான் நிற்கல மனோஜ் என்கிட்ட 30 லட்சம் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இப்போ அவனுக்கு எந்த அத்தாச்சியும் இல்லை. அதேமாதிரி அவனுக்கு எல்லா டீலுமே கேன்சல் ஆகிட்டு, நீங்கள் எனக்கு சைன் பண்ணி கொடுக்கணும் அவங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி. அண்ணாமலை சைன் பண்ண மாட்டார், முத்து சைன் பண்ண வேண்டான்னு சொல்லியிருப்பார். நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கால நான் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ தைரியம் தான் நீ தூக்கிட பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முத்து சண்டை போடுவார். கடைசியில் அண்ணாமலை சைன் பண்ணி கொடுத்துருவார். இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.